காலை வணக்கம். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இங்கே எங்கன்னா காரைக்குடியில் ஐயா குகை உள்ள கல்லில் குடைஞ்சி உட்கார வச்சுருக்காங்க. ஐயா வந்து ஆதி காலத்து விநாயகர், ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர். இவர் வந்து தர்ஷனம் பண்ணாவே போகணும், நமக்கு எல்லா வரங்களும் கிடைக்கும். நமக்கு ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது. பாருங்கள், கோயிலுக்கு நெருங்கிட்டோம், கிட்ட வந்துட்டோம். பாருங்கள், பெரிய குளம். இந்த குளம் பிள்ளையார்பட்டி கோவிலுடைய பெரிய தெப்ப குளம். இந்த குளத்தில் வந்து கால் ஆம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வரணும். கிட்ட வந்துட்டோம், கோயிலை நெருங்கிட்டோம். ஐயாவுடைய தரிசனத்தை வந்து அவரை பார்த்தாலே போதுங்க, அந்த இடத்துல கால் வச்சாலே நமக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படியே கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், அந்த இடமே வந்து நம்ம அப்படியே அந்த காற்று நமக்கு சுவாசம் பண்ணும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் பாரம்பரியமாக கூரை ஓலை தான் கட்டியிருப்பாங்க. அந்த ஓலை உள்ளே வந்து நுழைவாயில், இங்கே தான் நுழைஞ்சு உள்ள தர்ஷனம் பார்க்க போகணும். எங்கேயுமே இல்லாத ஒரு அளவுக்கு அவங்க தேங்காய் உடைக்கிறாங்கல்ல, வேண்டிட்டு தேங்காய் உடைக்கிறாங்க. இந்த கூரை உள்ளே தான் நம்ம வந்து உள்ள நுழைவாயில். இது வந்து பாரம்பரியமாக இங்கே ஆதி காலத்துலேருந்து கூரை எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கூரை வழியாக தான் போகணும். இந்த மாதிரி நீங்கள் எந்த கோயிலையுமே பார்த்துருக்க முடியாது. ஐயன் விநாயகர் பெருமாள் கோயிலில் தான் இதை பார்க்க முடியும். வெளியே ரோட்டில் போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ள நுழைவாயில் பந்தல் இப்படி தான் போட்டிருப்பாங்க. அது ஆதி காலத்துலேருந்து ஐயனுடைய உத்தரவு. சிறப்பாக பூஜைகள் நல்லபடியாக தரிசனம் கிடைக்குது. உள்ள அலோடு கிடையாது. அதனால் வெளிப்புறமே உங்களுக்கு நம்ம காமிக்கிறோம். ஏன்னா உள்ளே கேமரா அலோடு இல்லை. அதனால் விநாயகரை நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்கள். நாங்கள் பண்ண மாதிரி இந்த தரிசனம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நீங்கள் கதவை பூட்டி வச்சுருந்தா கூட வீடை தேடி உங்களுடைய தரிசனத்தை விநாயகர் கொடுத்துருவாரு. ஏன்னா யூடியூப் மூலிமா, மொபைல் மூலிமா வந்துடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிள்ளையார்பட்டிக்கு வரலேன்றது கவலை வேண்டாம். கணேசா உங்களுக்கும் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்கு கிடைப்பார். ஒரு நாள் நீங்கள் நேரில் போக வேண்டியது வரும், போவீங்க கண்டிப்பாக. அதனால் இப்போ வரலையேன்னு வருத்த வேண்டாம், நேரடியாக வராது, தரிசனம் பண்ணிடுங்க. ஓம் நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி கணேசா அப்பனே போட்டு உங்களுக்கு கூடிய விரைவில் தரிசனம் வருவார். இதை எவ்வளோ ரசனையாக பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த குளம் பாருங்கள், குளத்தை பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் எல்லாருமே அப்படியே வந்தால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேண்டிய வரம் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.